ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் இருக்க ஒரு 50 கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு 3 வீடியோஸ் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக வந்து போட்டிருப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 4வது வீடியோ. சரிங்களா? சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா ரீசெண்ட் வீடியோஸில் இருக்கும், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த 3 வீடியோட லிங்க்கும் நான் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த 4வது வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூவாக வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் இருக்க 50 கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து முக்கியமான கொஷின் தான். சரிங்களா? ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு 8 வீடியோ வரைக்கும் நம்ம கொடுத்துருவோம். அதில் இருக்க கொஷின்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதை மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா யூனிட்டுக்கும் வந்து நம்ம கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஸோ 51வது கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள். இந்திய கணினி அவசர நிலை பதிலளிப்பு குழு பற்றிய பின்வரும் அறிக்கைகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 கொஷினும் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்ஸ் பாஸ் பண்ணி நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். தமிழ் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். அரசாங்க டிஜிட்டல் முயற்சிகளை கையாள்வதற்கான நோடல் ஏஜென்சி வந்து இது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இது மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் ஒரு அலுவலகம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 51வது கொஷின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸோ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சரிங்களா? ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சரிதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 52வது கொஸ்டின். தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் என்பது ஒரு இந்திய பொதுத்துறை நிறுவனம் ஆகும். இது எந்த ஆண்டு வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 52வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1977. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் எங்கே நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 53வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் 53வது வந்து ஆப்ஷன் பி திருச்சிராப்பள்ளி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 54வது கொஸ்டின். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் பாருங்கள். தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு பற்றி பின்வரும் கூற்றுகளில் வந்து இது சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இது இடஞ்சார்ந்த மற்றும் இடம் சாராத தரவு இரண்டையும் தடையின்றி இணைப்பதன் மூலம் மேலாண்மை பகுப்பாய்வு முடிவெடுப்பதற்கான ஒரு கருவியாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இது ஜிஸ்ஸின் பொதுவான மாதிரியை உருவாக்கும் மற்றும் கிடைக்கக்கூடிய பிற தரவு தொகுப்புகளுடன் எளிதாக ஒருங்கிணைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 54வது கொஷின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சரிதான். அடுத்து 55வது கொஷின் வந்து பாருங்கள். புதிய வயது ஆளுமைக்கான ஒருங்கிணைந்த மொபைல் பயன்பாடு பற்றி பின்வரும் அறிக்கைகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். மத்திய மற்றும் மாநில அரசுகள் வழங்கும் மின் அரசு சேவைகளை குடிமக்கள் அணுகுவதற்கு இது உதவுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இது இந்திய கணினி அவசர நிலை பதிலளிப்பு குழுவால் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 55வது கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மட்டும் பார்த்தீங்கன்னா சரி. அடுத்து 56வது கொஷின் பாருங்கள். தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்ப்பரேஷன் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 56வது பாருங்கள். பாரத் நெட் திட்டத்தை செயல்படுத்த 100 லட்சம் பங்கு மூலதனத்துடன் இது நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இதன் கீழ் கிராம ஊராட்சிகளுக்கு ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் மூலம் ஒளி இணைப்பு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 56வது கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சரிதான். அடுத்து 57வது கொஷின் பாருங்கள். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனங்கள் சட்டம் 1956 கீழ் இணைக்கப்பட்டது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் லிமிடெட் இருக்கு இல்லையா, அது நிறுவனங்கள் சட்டம் 1956 கீழ் எப்போது வந்து இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 57வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ 2007. 58வது பாருங்கள். சமீபத்தில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் எங்கே வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 58வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மதுரையில் தான் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ நூலகங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து அறிஞர் அண்ணா நூலகம், மதுரையில் பார்த்தீங்கன்னா கலைஞர் நூலகம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து காமராஜர் நூலகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியார் நூலகம் வந்து கோவையில் கோயம்புத்தூரில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயிதே மில்லத் அவருடைய பேரில் நூலகம் பார்த்தீங்கன்னா ஸோ திண்டுக்கல்லில் வந்து நிறுவ போகிறாங்க. சரிங்களா? இந்த நூலகங்கள்லாம் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 59வது கொஷின்.
போயா பாயா போர்ட்டல் எதற்காக வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 59வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். ஸோ எந்த துறை வந்து உருவாக்கினது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் 60வது கொஷினு, நீ கசாயா 2.0 போர்ட்டல் எதனுடன் வந்து தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 60வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, காசநோய். அடுத்து 61வது பாருங்கள், செப்டம்பர் 2023 நிலவரப்படி தமிழ்நாட்டில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகளுக்கான அமைச்சராக வந்து யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 61வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, டாக்டர் பழனிவேல் தியாகராஜன். அடுத்து பாருங்கள் 62வது கொஷின் பாருங்கள், தமிழ்நாடு மின் ஆளுமை கொள்கையை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், 2025ஆம் ஆண்டுக்குள் அனைத்து சேவைகளையும் ஆன்லைனில் வழங்குவதை இந்த கொள்கை நோக்கமாக கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், அரசு துறைகள் தங்கள் ஆண்டு பட்ஜெட்டில் 3% மின் ஆளுமைக்காக ஒதுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 62வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிடையாது. அடுத்து பாருங்கள் 63வது, MCA 21 ஆன்லைன் போர்ட்டல் எது ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. MCA 21 ஆன்லைன் போர்ட்டல் வந்து எந்த அமைச்சகத்தின் கீழ் வந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 63வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கார்ப்பரேட் விவகார அமைச்சகம். சரிங்களா. 64வது கொஷின் பாருங்கள், தமிழ்நாடு தொழில்நுட்ப மையத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இது செயற்கை நுண்ணறிவு, இயந்திர கற்றல் மற்றும் பிளாக் செயின் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கான முயற்சிகளை ஒருங்கிணைக்கும் ஒரு மையமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், சென்னை இந்திய தொழில்நுட்ப கழக வளாகத்தில் இந்த வசதி ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 64வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1 மட்டும் பார்த்தீங்கன்னா சரி. அடுத்து 65வது கொஷின் பாருங்கள், தமிழ்நாடு தொலைத்தொடர்பு உட்கட்டமைப்பு கொள்கை 2022 பற்றி பின்வரும் அறிக்கைகளில் எது வந்து சரியானதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இந்த கொள்கை தற்போது உள்ள மற்றும் எதிர்காலத்தில் உள்ள அனைத்து தொலைத்தொடர்பு உள்கட்டமைப்புக்கும் பொருந்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், அனைத்து மாவட்டங்களின் மாவட்ட ஆட்சியர்களும் அந்தந்த அதிகார வரம்பில் அனுமதி வழங்க மாவட்ட நோடல் அதிகாரிகளாக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 65வதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ 1 மட்டும் பார்த்திங்கன்னா சரி. 66வது கொஷின் பாருங்கள், தமிழ்நாடு பின்டெக் கொள்கை 2021 மாநிலத்தை பின்டெக் நிறுவனங்களுக்கான முன்னணி உலகளாவிய இடமாக மாற்றுவதற்கான ஒரு பார்வையை அமைத்துள்ளது. ஸோ எந்த ஆண்டுக்குள்ளே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. 66வது கொஷின் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, 2025. அடுத்து 67வது கொஷின் பாருங்கள், டிஜிகாப் கண்காணிக்க ஒரு ஆன்லைன் தரவுத்தளம் ஆகும். எதுக்காக இந்த டிஜிகாப் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ 67வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, திருடப்பட்ட மொபைல்கள். ஸோ இதை கண்காணிக்க தான் பார்த்திங்கன்னா இந்த டிஜிகாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் தரத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க, ஆன்லைன் தரவுத்தளத்தை உருவாக்கியிருக்காங்க. 68வது பாருங்கள், தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கப்பட்டது எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. 68வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1986. சரிங்களா. அடுத்து 69வது பாருங்கள், டிஎன் ஸ்மார்ட் மொபைல் செயலி எதற்காக வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. டிஎன் ஸ்மார்ட் செயலி வந்து எதற்கானது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 69வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம். ஸோ அவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த செயலியை வந்து உருவாக்கியிருப்பாங்க, இந்த காலநிலைகள்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 70வது கொஷின், சென்னையில் மாவட்ட மின் ஆளுமை தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 70வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, கமிஷனர் கிரேட்டர் சென்னை மாநகராட்சி. அடுத்து 71வது கொஷின் பாருங்கள், தமிழ்நாட்டின் பொருளாதார ஆலோசனை குழுவின் தலைமை வகிப்பவர் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டுடைய பொருளாதார ஆலோசனை குழுவின் தலைவராக வந்து யார் இருக்காங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ 71வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, ரகுராம் ராஜன். அடுத்து பார்த்திங்கன்னா 72வது கொஷின், தமிழ்நாட்டில் காணப்படும் மக்கள் தொகை முறை வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 72வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, அதிக அடர்த்தி மக்கள் தொகை முறை. அடுத்து 73வது கொஷின் பாருங்கள், இந்தியாவில் முதல் முறையாக
திருநங்கை வள மையத்தின் ஒரு பகுதியாக திருநங்கைகள் நூலகம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 73வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, மதுரையில். ஸோ திருநங்கைகள் நூலகம் வந்து எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மதுரையில். அடுத்து 74வது ஆப்ஷன் பாருங்கள். தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சமூக பாதுகாப்பு அமைப்புகளை வலுப்படுத்த நிதி உதவி வழங்கியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 74வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, உலக வங்கி தான் பார்த்திங்கன்னா நிதிகள் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து 75வது ஆப்ஷன் பாருங்கள். ஹிம்மத் ஒரு மொபைல் பயன்பாடு எதுக்கானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹிம்மத் இந்த மொபைல் செயலி வந்து எதுக்கானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 75வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, டெல்லி போலீஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. 76வது ஆப்ஷன் பாருங்கள். பின்வருவனவற்றில் எது தமிழ்நாடு பற்றிய தவறான கூற்று வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இது முழு நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் 4% உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கரெக்டு தான். இது 2076 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா தப்பு. சரிங்களா, 2வது ஸ்டேட்மெண்ட் தான் வந்து தப்பு. மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா சரிதான். சென்னை மாநிலத்திலேயே மிக நீளமான கடற்கரை கொண்டுள்ளது, தக்கான பீடபூமியில் அமைந்துள்ளது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சரிதான். ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. அடுத்து 77வது கொஷின் வந்து பாருங்கள். சரியான பொருத்தம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 77வதுக்கு பார்த்திங்கன்னா என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, காட்டுப்பள்ளி கிழக்கு கிராமம் அது சரி, ஆரம்பாக்கம் வடக்கே கிராமம் அது வந்து சரி, ஆப்ஷன் பி. அடுத்து 78வது கொஷின் பாருங்கள். இந்த புயல்கள் அது தாக்கிய வருடம் வந்து கொடுத்துருக்காங்க, அதை பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ 78வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, தானே புயல் 2011, ஓக்கி புயல் 2017, நிலம் புயல் பார்த்திங்கன்னா 2012, நிவார் புயல் பார்த்திங்கன்னா 2020, ஆப்ஷன் ஏ. அடுத்து 79வது கொஷின் பாருங்கள். தமிழ்நாடு மாநில சின்னங்களை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இது 1956 ஆர் கிருஷ்ணராவ் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது. ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை அடிப்படையாக கொண்ட கோபுரத்தின் உருவம் இந்து கோவில் கோபுரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு அந்த இது இருக்கும் இல்லையா, அந்த முத்திரை இருக்கும் இல்லையா, அதில் வந்து எந்த கோவிலோட சிற்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் சிற்பம் தான் இருக்கும். அப்படி பார்த்தா 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் பார்த்திங்கன்னா சரி. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் வந்து சரி, ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள் 80வது கொஷினு. மாநில திட்டக்குழுவை பற்றிய பின்வரும் அறிக்கைகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இது முதலில் 1971 அப்போதைய முதல்வர் கருணாநிதியால் தொடங்கப்பட்டது. ஸோ 80வது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா கரெக்டு தான். ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். கொள்கைகள் திறம்பட செயல்படுத்தவும் வளங்களை மேம்படுத்தவும் இது நிறுவப்பட்டது. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா கரெக்டு தான். சரிங்களா, ஆப்ஷன் சி. அடுத்து 81வது கொஷின் பாருங்கள். மாநில நிதி ஆணையத்தை பற்றிய பின்வரும் அறிக்கைகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 6வது மாநில நிதிக்குழு டாக்டர் ஜெயரஞ்சன் தலைமையில் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். மாநில நிதி ஆணையம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை முதலமைச்சரால் அமைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 81வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, சாரி ஆப்ஷன் பி, ரெண்டுமே வந்து சரிதான். அடுத்து 82வது கொஷின் பாருங்கள். தமிழ்நாடு வனத்துறையை பற்றி பின்வரும் கூற்றுகளில் வந்து எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாநில நிதி ஆணைக்குழுவின் நிதி ஒதுக்கீடுகள் மூலம் திட்டங்கள் ஆதரிக்கப்படுகின்றன. 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு முதன்மை தலைமை வனப்பாதுகாவலருக்கு நேரடியாக அறிக்கை அளிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 82வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, ரெண்டுமே சரிதான். அடுத்து 83வது கொஷின் பாருங்கள். பசுமை தமிழ்நாடு திட்டம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அடுத்த 5 ஆண்டுகளில் மாநிலத்தின் பசுமை பரப்பை 23.7% 33% வந்து அதிகரிக்க இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2022. சரிங்களா, அடுத்து பாருங்கள். இது வேளாண் காலநிலை மண்டலங்களுக்கு குறிப்பிட்ட பூர்வீக மற்றும் தட்பவெப்பத்தை தாங்கும் உயர்தர நாற்றுகளை நடவு செய்யும் அப்படின்னு சொல்லி
கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 83வதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ 2, 3 வந்து சரிங்களா. அடுத்து 10 ஆண்டுகளுக்கு தான் வந்து இலக்கு வச்சுருப்பாங்க. நான் வந்து 33% தான். இது வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ 2, 3 மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சரி. ஒன்ஸ் அப்படியே பாஸ் பண்ணி இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள் 84வது கொஸ்டின். தமிழ்நாடு மாநில நீதித்துறை அகாடமி என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தால் நிர்வகிக்கப்படும் ஒரு லாப நோக்கமற்ற நிறுவனம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. 84வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2001. அடுத்து 85வது கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்தை பற்றி பின்வரும் அறிக்கைகள் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இது 1993 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை கையாளுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இதில் ஒரு தலைவர் மற்றும் 3 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 85வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மட்டும் வந்து சரி. அடுத்து 86வது கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை கொள்கை 2023 பற்றிய பின்வரும் அறிக்கைகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 86வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1, 2 அந்த 2ம் பார்த்தீங்கன்னா சரி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். வலுவான பேரிடர் மேலாண்மை இயந்திரங்களின் உதவியுடன் அனைத்து வகையான பேரழிவுகளின் எதிர்மறையான தாக்கத்தை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் தலைமையில் மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம் அமைக்கப்படும். 2 ஸ்டேட்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டு. பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை கொள்கை எப்போ வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். 2023. அடுத்து பாருங்கள் 87வது கொஸ்டின் பாருங்கள். டிஎன் ஸ்மார்ட் அந்த செயலியை பற்றி வந்து அவங்க கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ 87வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2மே வந்து சரி தான். ஸோ எதுக்கானது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது விழிப்பூட்டலை பரப்புவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் இது பதிவு செய்யப்பட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் எச்சரிக்கை அமைப்புடன் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎன் ஸ்மார்ட் செயலி பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை காலநிலைகள் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி இருக்குது, வெதர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்ம அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணி நமக்கு கொடுக்கும். இப்போ மழை வரப்போகுது, வெயில் அடிக்க போகுது, எவ்வளோ இருக்குது, டெம்பரேச்சரில் இருக்குது, அந்த மாதிரி இந்த கிளைமேட் ரிலேட்டடான டேட்டாஸ் வந்து நமக்கு சென்சார் பண்ணி நமக்கு காமிக்கும். சரிங்களா. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள். இது தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது பார்த்திங்கன்னா 2மே வந்து சரி தான். அடுத்து 88வது கொஸ்டின் பாருங்கள். காந்தியடிகள் போலீஸ் பதக்கம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். காவல்துறையினரின் பணியை குறைப்பதில் சிறந்த விளங்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது பாருங்கள். 10,000 ரொக்க பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 88வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ 1 மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சரி. அடுத்து பாருங்கள் 89. கீழ்கண்டவற்றில் எது காவிரி ஆற்றின் வலது கிளை நதி அல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 89வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஹேமாவதி. சரிங்களா. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றுடைய வலது கிளை நதிகள். பார்த்துக்கோங்க. அடுத்து 90வது கொஸ்டின் பாருங்கள். காவிரி நதிநீர் பிரச்சனைகள் தீர்ப்பாயம் பற்றிய பின்வரும் அறிக்கைகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கு இடையேயான தண்ணீர் பிரச்சனையை இந்த காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் வந்து தீர்ப்பளிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சரிதான். அடுத்து பாருங்கள். இந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதல்வர்கள் தலைமையில் காவிரி நிதி ஆணையம் செயல்படுகிறது. இது வந்து தவறு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் பார்த்திங்கன்னா சரி. அடுத்து பாருங்கள் 91வது கொஸ்டின். புவியியல் பகுதியின் மேல் 5% காலவரிசைப்படி பின்வரும் காடுகளை ஒழுங்குபடுத்துவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 91வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. சரிங்களா. ஸோ இது என்ன லாஜிக்கில் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. பட் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள் 92வது கொஸ்டின். வகைகளில் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா காப்பகங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் எதெல்லாம் கரெக்டாக மேட்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டாக தான் வந்து மேட்ச் ஆகிருக்கு. சரிங்களா? நீலகிரி யானைகள் காப்பகம் வந்து எங்கே இருக்குன்னா ஈரோட்டில் இருக்குது. நீலம்பூர் யானைகள் காப்பகம் பார்த்திங்கன்னா கோவையில் இருக்குது. பெரியார் யானைகள் காப்பகம் பார்த்திங்கன்னா தேனியில் இருக்குது. சரிங்களா? எல்லாமே வந்து சரிதான். இந்த யானை காப்பகங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள் 93வது கொஸ்டின். தமிழ்நாடு மாநில பல்லுயிர் வாரியம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் செயலாளர்கள் குழுவின் அதிகாரப்பூர்வ உறுப்பினர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 2வது பாயிண்ட் பாருங்கள். இந்த வாரியத்தின் தலைவராக வனத்துறை அமைச்சர் இருப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 93வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ரெண்டுமே பார்த்திங்கன்னா சரி. அடுத்து பாருங்கள். சதுப்பு நிலங்கள் கொடுத்துருக்காங்க, மாவட்டம் கொடுத்துருக்காங்க. இது தப்பாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 94வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க, கரெக்டாக தான் இருக்குது. சுக்ரான் ஏரி பார்த்திங்கன்னா அரியலூர், பெருமாள் ஏரி வந்து கடலூர், ஒஸ்தேரி ஏரி பார்த்திங்கன்னா விழுப்புரம். சரிங்களா? 4வது வந்து தப்பாக இருக்குது. அடுத்து 95வது கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் துறைகளை அவற்றின் மின் நுகர்வு அடிப்படையில் காலவரிசைப்படுத்துக. எந்த துறை வந்து அதிகமாக மின்சாரம் வந்து நுகர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ 95வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள்நாட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா வேளாண்மை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற மாநிலங்களுக்கு விற்பனை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொது விளக்கு மற்றும் நீர்ப்பணிகள், அதுக்கப்புறம் வந்து வணிகம். சரிங்களா? ஆப்ஷன் பி. 96வது கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் அறிக்கைகளை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பற்றிய சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எப்போ தொடங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. 1982 நிறுவப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இது சென்னையில் உள்ள தலைமை அலுவலகம் மற்றும் 8 மண்டல அலுவலகங்களுடன் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 96வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. 1 மட்டும் வந்து சரி. 97வது பாருங்கள். கரும்பு உற்பத்தியில் முதல் 3 மாவட்டங்களில் இல்லாத மாவட்டம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 97வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, தஞ்சாவூர். அடுத்து பாருங்கள் 98வது கொஸ்டின். விருது வகைகள் கொடுத்துருக்காங்க, அது எதற்கானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எது சரியாக மேட்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 98வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. 1, 3 மட்டும் வந்து சரியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாராயணசுவாமி நாயுடு விருது பார்த்திங்கன்னா நெல் உற்பத்திக்காக. டாக்டர் எம்ஜிஆர் விருது பார்த்திங்கன்னா நெல் ரக பாதுகாப்புக்காக. சரிங்களா? 1, 3 வந்து சரியாக இருக்குது. அடுத்து 99வது கொஸ்டின் பாருங்கள். வள்ளலார் பல்லுயிர் காப்பங்கள் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இது தவறான விலங்குகளை பராமரிக்கும் திட்டமாகும். அடுத்து பாருங்கள் 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். கால்நடை நிவாரண சங்கம், விலங்குகள் நல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் விலங்குகள் நல அமைப்புகளுக்கு இந்த நிதியுதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 99வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ரெண்டுமே சரி. ஸோ 100வது கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் மாவட்டங்களை அவற்றின் மொத்த மாவட்ட உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில் காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த மாவட்டம் வந்து அதிகமாக வந்து உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க ஆர்டர் வைஸு. ஸோ 100வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் திருவள்ளூர், அதுக்கப்புறம் சென்னை, அதுக்கப்புறம் காஞ்சிபுரம். சரிங்களா? ஆப்ஷன் பி. ஸோ அவ்வளோதான். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 50 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்க மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 4 வீடியோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இன்னும் வந்து ஒரு பேலன்ஸ் ஒரு 4 வீடியோ இருக்கும். அதை நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.